We're going to feel very you will good. Feel influence. We're going to feel very I'm good and very telling you, strong. You will feel influence. You're right now not in a very good position. அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கியினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவரைக்கும் வெள்ளை மாளிகையில் இப்படிப்பட்ட ஒரு வாதம் நடந்ததா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் இருவருடைய அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது பெரும் உலக நாடுகள் மத்தியில் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக பேராசிரியர் கிளாட்சன் சார் நம்மளோடு இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம் சார். இதுவரைக்கும் வெள்ளை மாளிகையில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை போர் நடந்ததா பார்க்க முடியல எந்த இடத்துலையும். ஸோ இது முதல் முறையாக நடந்திருக்கா? இதற்கு பின்னணியில் என்னென்ன விஷயங்களை பார்க்குறீங்க சார்? இந்த ஒரு தருணமானது ரொம்ப வித்தியாசமான ஒரு அலாதியான தருணம்னு தான் சொல்லணும். ஓவல் அலுவலகத்தில் பெரும்பாலும் நாகரிகமான பேச்சுவார்த்தைகள் நடக்கும், ஒப்பந்தங்கள் நடக்கும், அல்லது புதிய கொள்கைகளுடைய அறிவிப்புகள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் நடக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம். நடந்ததில்லை. எப்போ இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இதுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னணி இருக்கு. என்ன பின்னணினா, இப்போ ட்ரம்ப் அதிபர் ஆன உடனேயே அவர் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தான், வாக்குறுதியை சொல்லி தான் அதில் வெற்றி பெறார். அதில் என்ன அவருடைய சாராம்சம் என்னன்னா, எப்படியாவது உக்ரைனில் நடக்கக்கூடிய அந்த போரை நான் நிறுத்திடுவேன் ஒன்று. இரண்டாவது, இது எப்படி நிறுத்த போறேன் அப்படின்னா, நேரடியாக புட்டினோட பேசி ஜெலன்ஸ்கியோட பேசி நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்றார். இதுக்கு இடையில அண்மையில் ஐரோப்பாவில் நடந்த அந்த கூட்டத்திலையும் ட்ரம்ப் பேசினதுல நிறைய முரணான கருத்துக்கள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவை முதன்மைப்படுத்தக்கூடிய அந்த கருத்துக்கள் மேலதிகமாக இருந்தது. இது இரண்டாவது. இது ரெண்டுக்கு இடையில இப்பொழுது ஜெலன்ஸ்கி வரும்பொழுது, அமெரிக்கா வரும்பொழுது, ஒரு எப்பவுமே பார்க்காத ஒரு அமெரிக்காவை இப்ப பார்க்கிறார். என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா, ரிப்பப்ளிக்கன் அமெரிக்காவும் டெமோக்ராட் அமெரிக்காவும் வேறு. டெமோக்ராட்ஸ் இருந்த அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை நடத்தி பழக்கம் இருக்கு உங்களுக்கு. அது ஒபாமாவா இருக்கலாம், பைடனா இருக்கலாம். இப்போ இந்த தருணத்தில் ட்ரம்ப் ஒரு வித்தியாசமான ஒரு அவதாரத்தில் இருக்கார். இந்த புதிய ட்ரம்போட பேசும்பொழுது ரொம்ப கவனமா பேசணும் அப்படிங்கறது அவரும் சரியா புரிஞ்சுக்கல. அப்போ இந்த விவாதம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல துணை ஜனாதிபதியும் ட்ரம்ப்பும் ரெண்டு பேரும் சேர்ந்து, ஜேடி வான்ஸும் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஒரு இடத்துல ரொம்ப கோவப்பட்டுறாங்க. அந்த திருப்புமுனை எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் சொல்றாரு, ஜெலன்ஸ்கி சொல்றாரு, உங்களுக்கு ரஷ்யா பத்தி அவ்வளவா தெரியாது, ஏன்னா உங்களுக்கு பெரிய கடல் இருக்கு. அந்த கடல் இல்லைன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும், அடுத்தது உங்ககிட்ட கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு துணியில சொல்றாரு. இது சரியானபடி போய் சேரல. உடனே அவங்க கோவப்பட்டு இதை பல்வேறு வேறத்தை செயலை திருப்பி விட்டாங்க. இது முடிஞ்சு இந்த பேச்சுவார்த்தைகள் முடிந்த பிறகு அடுத்து அவங்க சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர்கள் சந்திப்பு இருக்கணும் அப்படின்னு நினைச்சது, அது நடக்கல. ஆனா இதெல்லாம் எங்க நடக்குதுன்னா, ஓவல் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் முன்னாடி தான் எல்லாமே நடக்குது. அப்போ இவரை பேசவும் விடல. அவரை ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழலுக்கு தள்ளி நல்ல பாடம் எடுத்து அனுப்பின மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபாக்ஸ் நியூஸ்ல அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஜெலன்ஸ்கி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு நீண்ட நெடிய இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுல கூட அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த புரிதலானது உங்களுக்கு இருக்க புரிதல் வேற, யுக்ரைனிய மக்களுக்கு இருக்கிற புரிதல் வேற. அமெரிக்கா இல்லாம உக்ரைனால இதை சமாளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாதுன்னு சொல்றாரு, சிரமமா இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல ஐரோப்பியர்கள் இருக்கும்போது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு. அந்த அறையில இருந்தது 3 பேர். மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர் ட்ரம்ப், உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த தலைவர் ட்ரம்ப். அவர்கிட்ட பேசும்பொழுது சமனா இருந்து பேசக்கூடிய நிலைமையில ஜெலன்ஸ்கி இல்லை. அப்போ ஒரு அதிகமான வலு இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட ரொம்ப ஒரு கூனி குறுகி போகாம தன் நாட்டினுடைய கௌரவத்தை காப்பாற்றணுங்கிற அந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்கு. இந்த நிலையில் தான் லாபகமா பேசி அங்கிருந்து அவர் வெளியே வந்திருந்தாருன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும்.
அந்த லாபமாக பேச தெரியாம போனதுனால ஒரு பெரிய பிரச்சனை தான் இது. இந்த இடத்துல வந்து நம்ம நிற்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் எடுத்த உடனே துணை ஜனாதிபதியினுடைய அந்த கேள்விகள் வந்து உங்கள் நாட்டில் வந்து சரியான பலம் இல்லை, இப்போது எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லைன்னு சொல்லும்பொழுது அவர் உடனடியாக அதற்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியை இவங்க திட்டமிட்டு அதை ப்ரெஸ் முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்களான்ற கேள்வி இருக்கு. அது திட்டமிட்டு எடுக்கிறாங்களா இல்லை, யதார்த்தம் அதுதான். உண்மையிலே யதார்த்தம் அவர் என்ன சொல்றாரு, உங்ககிட்ட ஆள் பலம் இல்லை. அந்த ஆள் பலத்துக்கு என்ன பண்ணுவீங்க, எல்லா மக்களையும் எடுத்துட்டு கொண்டு போய் அங்கே போடுறீங்க. அந்த போரை வந்து ஆள் பலம் இல்லாமல் உங்களால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு தான் கேட்குறாரு. அது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல. இப்போ வேறு நாடுகள்லேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து அவங்க வச்சுருக்காங்க, இல்லை அங்கேயே வந்து மக்களை திரட்டி கொண்டு போய் சண்டைக்கு அனுப்புகிறாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போது ரஷ்யாவும் யுக்ரைனுமே கூட சரிசமனான நிலைகளில் இல்லை. ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் கிடையாது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். அதே சமயத்தில் ஒரு பக்கம் உக்ரைன் அவங்க வந்து ஏராளமான கனிம வளங்கள் இருக்கு, பொருளாதார வளமும் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மின் உற்பத்தி வளம் திறனும் இருக்கு. இங்கே வந்த காரணம் என்னன்னா, ரெண்டே அஜெண்டா தான் அவர் ஜெலன்ஸ்கி வந்ததுக்கு. ஒன்று, பாதுகாப்புக்கான அந்த கட்டமைப்புகளை சரிப்படுத்தணும்னு ஒரு கண்ணோட்டத்தில் வர்றாரு. அடுத்தது, இந்த கனிம வளங்களுக்கான அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்துறதுக்காக வர்றாரு. இது ரெண்டுமே நடக்கல. ஆனால் கனிம வள கையெழுத்து நடக்கும், ஏன்னா அவங்க வித்து ஆகணும், இவங்க வாங்கி ஆகணும், அந்த மாதிரி வியாபாரம் நடக்குமே தவிர இதை தாண்டி நடக்கக்கூடியது வேற. இப்போ இதில் ட்ரம்ப்பும் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் எப்படி சண்டை போடுறீங்க, உங்களால் தனியாக சண்டை போடாது, நான் கொடுக்கறத வச்சு தான் நீங்கள் சண்டை போடணும் அப்படின்னு சொல்கிறார். அதை ஒத்துக்க தான் வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலும் நியாயம், நீதி, இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்தவரையில் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆதரவு தெரிவித்தாதான் அந்த விஷயங்களை நிலைநாட்ட முடியுமே தவிர, வெறும் நியாயம் மட்டும் என் பக்கத்தில் இருக்கு, என் பக்கத்தில் யாருமே சப்போர்ட்டர்ஸ் இல்லைன்னா அதை நிலைநாட்ட முடியாது. இல்லை, இப்போ யூரோப்பு சேர்ந்த நாடுகள் வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய ஆதரவை நிராகரிச்சுட்டு உக்ரைனால சர்வே பண்ண முடியுமா? இப்போ ரஷ்யாவுடைய அந்த போர் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிஞ்ச மாதிரி ஒரு அறிவிப்புகள் வந்திருக்கு. இப்போ போர் நிறுத்தத்துக்கான ஒரு பேச்சு பொருள் இருக்கிறது. அது என்ன காரணம், என்ன மீனிங்ஸ்? அதாவது ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இப்பொழுது அந்த போக்குவரத்துகள் மற்ற விஷயங்கள் சரியா இல்லை, அந்த உறவுகள் சரியா இல்லை. கடந்த 2 மாதங்களாக நம்ம பார்க்குறோம். ஒன்று, இந்த வரி விதிப்புகள். இந்த வரி விதிப்புகள் வந்து அதிகமான வரியை வந்து அவங்க விதிக்கிறாங்க, நாங்களும் அவங்க பொருட்கள் மேலே வரி விதிப்போம் அப்படின்னு சொன்னது ஒன்று. இரண்டாவது, ட்ரம்ப்புக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் வந்து பெரிய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ஜேடி வான்ஸ் அங்கே போய் எதிர்கட்சியை போய் பேசியிருக்காரு. அந்த எதிர்கட்சி எப்படிப்பட்ட எதிர்கட்சி அப்படின்னா, ஒரு மிகவும் ஆக்ரோஷமாக ஒரு வலதுசாரி இடதுசாரி சிந்தனையே இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரீம் ரைட் ஏஎஃப்டி பார்ட்டி நின்று பேசியிருக்காரு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நடந்த அந்த இன அழிப்பை வந்து நியாயப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு, அதெல்லாம் பண்ணுறாங்க. இது அங்கே இருக்கவங்களுக்கு எரிச்சலை ஊட்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வரி, இந்த மாதிரியான எரிச்சல். மூன்றாவது, அமெரிக்கா வந்து வலுவான நாடு அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்க நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறாங்களே தவிர மற்ற எதுக்குமே அவங்க ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐரோப்பா கண்டம் முழுவதும் வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி ஒரு சுமூகமான ஒரு உறவு இல்லாத ஒரு நிலை இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ஐரோப்பியத்தினுடைய துணையோட இந்த தொடர்ந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அமெரிக்காவுக்கு இன்னும் எரிச்சல் ஊட்டக்கூடியதாக தான் இருக்கு. அப்போ ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்காவும் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவும் ரொம்ப வித்தியாசமானது. ஏன்னா புதிய ஆட்சியாளர்கள் வந்திருக்காங்க, அந்த ஆட்சியாளர்களுடைய கொள்கைகள் வேறையா இருக்கு, அந்த கொள்கைகள் ரீதியாக வந்து மக்களுடைய நடவடிக்கைகள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக மாறி இருக்கு. அப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த போரை வந்து குறைக்கணும், முடிக்கணும் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு செலவு வரக்கூடாது, அந்த செலவை கட்டுப்படுத்தணும். அந்த செலவை கட்டுப்படுத்தினாதான் அமெரிக்கா நல்லா இருக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த போர் முடிவுக்கு அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னுமே முடிவுக்கு வரல, வர்றதுக்கு இன்னும் நீண்ட நாட்கள் ஆகும். இப்ப போர் நடந்துட்டு தான் இருக்கா, இல்லாட்டி இது எப்படி ஒரு ஃபைனலைஸ்டா உலகம் முழுக்க இது வந்து ஒரு அமைதி திரும்பிடுச்சுன்னு எப்போ நம்புறது? அதாவது போர் என்னைக்கு முடியும் அப்படின்னா, பல்வேறு அறிகுறிகள் குறிகாட்டிகள் இருக்கு. கொலைகள், நேரடி தாக்குதல்கள், எடுக்கப்பட்ட நிலம், இந்த மாதிரி பல்வேறு விடயங்களை வந்து நம்ம தீர்க்கணும். இது தீராத நிலையில் போர் முடியல. எல்லாமே வந்து டெம்பரரி செசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரரி செசேஷன் அப்படின்னா ஒரு இடைக்கால தடை, அவ்வளவுதானே தவிர நீண்ட நாள் தடையோ நீண்ட காலத்துக்கு வந்து ஒரு போர் முறிவோ ஏற்படலை. இப்போ முக்கியமான கேள்வியா பார்க்கக்கூடிய விஷயம்,
தொடர்ச்சியாக வந்து இப்போ இந்தியா அப்புறம் வந்து சீனா ரஷ்ய நாடுகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் இருக்கக்கூடிய நிலையில் இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் ஒரு கை கோர்த்து தான் இருக்கிறாங்களா? அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது? அதாவது இந்த அணிசேரா நாடுகள் கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. இப்போ எதற்கெல்லாம் சேரணும் எதுக்கெல்லாம் சேரக்கூடாது அப்படின்ட்டு இருக்கு. வணிகம், பாதுகாப்பு குறிப்பிட்ட விஷயங்கள்ல எல்லாம் சேரலாம். அதே சமயத்தில் இராணுவம், நேரடியாக இராணுவத்தை அனுப்பி நேரடியாக போரில் இறங்குறது அப்படிங்கிறதுல பெருசாக அணி சேர மாட்டாங்க. இந்த ஒரு சூழலில் தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போகணும். அப்போ ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ உறவு இருக்கோ அதே அளவுக்கு உறவு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கு. அப்போ இந்தியா மாதிரி நாடுகள் வந்து ஒரு நடுநிலைமை வைக்க நாடுகளாக தான் இருக்குமே தவிர இது வந்து அமெரிக்கா செஞ்சது சரி, ரஷ்யா செஞ்சது தவறுன்னு சொல்லி சுட்டி காட்டுற நிலைமையில் நம்ம இல்லை. இப்போ உக்ரைனுடைய அந்த கனிம வளங்களை வந்து முழுமையா காலவரையற்ற ஒரு அளவோடு வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட நேற்று வந்து அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திட முயற்சித்ததுனால இது வந்து உக்ரைனுடைய அதிபருடைய ஒரு எதிர்ப்பை வந்து மறைமுகமா காமிச்சிருக்கிறாரா? அவ்வளவு விலை உயர்ந்த ஒரு விஷயமா அதை பார்க்கலாமா? அதாவது கனிம வளங்கள் அப்படிங்கிறது வந்து ஒன்று கொடுத்து வாங்கிறதுக்கான ஒரு கருவி தான். நான் கனிம வளங்களை கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. அப்போ நான் கனிம வளங்களை நான் வச்சிருக்கனால எனக்கு மட்டும் இல்லை, எனது பிராந்தியத்துக்கே பாதுகாப்பு தேவை. அப்போ கனிம வளங்கள் வந்து ஏராளமாக இருக்கிற அந்த இடங்களில் இன்னைக்கு அமெரிக்கா வந்து தாங்களே வந்து தமக்கு தேவையான உற்பத்தியை வந்து ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கும் பொழுது வளங்கள் இல்லை. அந்த வளங்கள் இல்லாத போது அவங்களுக்கு வளங்கள் தேவைப்படுது. அப்போ எனக்கு நீங்கள் தேவை, உங்களுக்கு நான் தேவை. ஆனால் இது எப்படி இருக்கணும் அப்படின்னா அது என்னுடைய கண்டிஷன்ஸ் படி இருக்கணும். ஏன்னா அது வந்து ஜெலன்ஸ்கிக்கு ஒத்து வரல. இன்னொன்று, டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். அவர் எல்லாத்தையுமே பிஸ்னஸ் தான் பார்ப்பார். ஏன்னா நீ வந்து ரெகுலராக என்னோட வந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அப்போ நான் உன்னை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ அந்த காப்பாற்றுறதுலேருந்து ஏன் நீ விலகி போகிற, நீ ஏன் அப்படி போகிறேன்னு சொல்லி நேராக வந்து எப்படி ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வாத்தியார் வந்து பிள்ளைகளுக்கு பாடம் எடுப்பாரோ அந்த மாதிரி எடுக்கதான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க, எங்கள் நாட்டில் வந்து எங்களை நீங்கள் அவமானப்படுத்த முடியாது அப்படின்னு ரொம்ப பகிரங்கமாக சொல்கிறாங்க. அவர் அவமானப்படுத்தினாரோ இல்லையோ, அவர் பேசின விதம், அவர்கிட்ட வந்து அவருக்கு நெருக்கடி கொடுத்த விதம் எல்லாம் பார்க்கும் பொழுது அமெரிக்கா அவரை வற்புறுத்துது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஃபைனலாக ஒரே கேள்வி சார், 3வது உலக போருக்கு ஒரு சூதாடாதீங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாரு. பொதுவாக அமெரிக்கா தான் 3ஆம் உலக போரை விரும்பும் அப்படின்னு ஒரு பொதுவான விமர்சனங்கள் வைக்கப்படுது. ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் வந்து அந்த ஸ்டாண்ட்ல இருந்து நீங்கள் அதை வித்துடாதீங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஒரு கேம்லிங்குள்ள சிக்கிடக்கூடாது, நம்ம இது வந்து பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுத்தும்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுறது அமெரிக்காவினுடைய அந்த சரியான பார்வையா அல்லது உக்ரைனுடைய தவறான நோக்கமா? ரெண்டுமே இல்லை. அதாவது அமெரிக்காவினுடைய மேலாதிக்கத்தை தான் அது காட்டுதே தவிர இங்கே நாங்கள் மேலாதிக்கமாக இருக்கிறோம், நீ வந்து உனக்கு ஒன்றுமே இல்லை, உன்னால் இதை செய்ய முடியாது, உன் மக்களுடைய உயிரோடு நீ விளையாடாத அப்படின்னு துணியில் அவர் பேசுகிறதும், இவருக்கு வந்து பதிலிருப்பு எப்படி இருக்குன்னா, நான் வந்து அப்படி நான் பேசலை, நீ வந்து என் மக்களோட சிரமத்தை நான் சொல்கிறேன், அந்த சிரமத்தை என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் அது முடியுது. அந்த கான்வர்சேஷன் அப்படி தான் முடியுது. அப்போ இந்த கான்வர்சேஷன் முடியும் போது நம்ம என்ன பார்க்குறோம்னா, இதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள், ட்ரம்ப்புக்கு இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் இருக்குது. இரண்டாவது, வான்ஸுக்கும் இந்த போரை கொண்டு வரணும், முடிவுக்கு கொண்டு வரணும். ஆனால் எங்கள் கண்டிஷன்ஸில் எங்கள் மக்கள் ஏற்றுக்கொள்கிறவாறு இருக்கணும், நாங்கள் சரண்டர் பண்ண மாட்டோம், ரஷ்யாவுக்கு சரண்டர் பண்ண மாட்டோம்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ இது என்னன்னா, இந்த நிறைய பேச்சுவார்த்தைகளில் இந்த முடிவே எட்டாத ஒரு நிலை வரும், ஒரு ஸ்டேல்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு இழுபறி நிலை. அந்த இழுபறி நிலையில் தான் இப்போ இருக்குது. ஆனால் எந்த காரணத்துக்கு ஒன்றும் நேரடியாக ரஷ்யா வந்து கொண்டு போய் ரஷ்யாவுக்கு அமெரிக்கா நேரடியாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இப்போ குறைவு. ஏன்னா இதுக்கான பின்னணி நமக்கு தெரியும். நடந்து முடிந்த இந்த ஐநாவினுடைய ஓட்டெடுப்பு வாக்கெடுப்பில் நீங்கள் பார்த்தீங்க, அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எதிராக வாக்கு அளிக்கலை. அதுவே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரம்ப் மேலே இல்லை, அமெரிக்கா வந்து அவங்களுக்கு ட்ரம்ப் தான் சொல்லியிருக்காரு ரஷ்யா மேலே நாங்கள் வந்து அந்த ஓட்டு நாங்கள் போடலன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நடந்த அநியாயங்கள் எல்லாத்தையுமே பட்டியலிட்டு தான் ஐநா வந்து சொல்லுது. ஆனால் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்லி இவங்க வந்து வேற பக்கம் போயிட்டாங்க. இது எது மாதிரி இருக்குன்னா, ரஷ்யாவோட சேர்ந்துட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை காமிக்குது. ஆனால் சேரலை. இந்த போர் நிறுத்தத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு உக்தியாக தான் நான் பார்க்குறேன்.
ஜென்ரலா இப்போ இது உலக நாடுகள் மத்தியில எப்படி பார்க்கப்படுது, இந்தியாவுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல் சாதகமானதா, இல்லாட்டி இதனால் நமக்கு பொருளாதார இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு? போர் எங்க நடந்தாலும், எந்த பகுதிகளில் போர் நடந்தாலும் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கத்தான் செய்யும். ஏன்னா இன்னைக்கு உலக நாடுகள் தற்சார்பு நிலையில இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் ஏதாவது ஒரு சார்பில் தான் இருக்கும். அங்கேருந்து எண்ணெய் வளங்களாக இருக்கலாம், இல்லை கனிம வளங்களாக இருக்கலாம், நம்ம அனுப்பக்கூடிய தேயிலையிலேருந்து மற்ற வளங்களாக இருக்கலாம். இப்போ வியாபார ரீதியாக ஒருத்தருக்கு இன்னொருத்தர் வந்து இணைந்து தான் செயல்பட வேண்டியதாக இருக்குது. அப்போ போர் எங்கே மூண்டாலும் இந்தியாவுக்கு அது ஆபத்தாக தான் போய் முடியும். ஆபத்துங்கிறதோட விலைவாசி ஏற்றம் தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும். மிக்க நன்றி சார். நன்றி. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.